இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தில் எச்சில் துப்பியவர்களை மன்னித்தார், தன்னை பரியாசம் பண்ணினவர்களை மன்னித்தார், தன்னை தூஷித்தவர்களை மன்னித்தார், தன்னை சிலுவையில் அறைந்து வேதனைப்படுத்தி கொன்ற அனைவரையும் மன்னித்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் பாவம் செய்து கொண்டிருக்கிற நமக்காக பிதாவே மன்னியும் என்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம்மால் சொந்த குடும்பத்தினரை மன்னிக்க முடிவதில்லை, கணவரை மன்னிக்க முடிவதில்லை, மனைவியை மன்னிக்க முடிவதில்லை, பெற்றோரை மன்னிக்க முடிவதில்லை, ஏன் பெற்ற பிள்ளைகளை கூட மன்னிக்க முடிவதில்லை. அப்புறம் எப்படி மற்றவர்களை மன்னிக்க முடியும்? மற்றவர்களின் குற்றங்களை நாம் மன்னித்தால் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் தயவாய் மன்னித்து மறந்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்.